அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முதீன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த 21/4/2026 வெளியிடப்பட்ட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கெசட்டின் மூலம் வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதாவது மே 27 ஜூன் 2 வரை காட்டும் வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இதில் பெரிய ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு நிலை இருந்துச்சு. ஏன்னு கேட்டால், எங்களோட அஜி பெருநாள் 28 அந்த கிழமைகளில் வாரனால எங்களுக்கு எங்களோட உள்ஹியா விடயங்களை எந்த விதமான தடை இல்லாமல் செய்யலுமா என்ற ஒரு பிரச்சனை மக்கள் மத்தியில் பரவலாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் நாங்கள் உட்பட சமூகத்தில் பிரச்சனை வராமல் எந்த விஷயத்தையும் சுமூகமாக செய்யணும் என்று நினைக்கிற நிறைய பேர் ஜனாதிபதி மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் அமைச்சர் அவங்கக்கிட்ட இந்த வேண்டுகோளை வச்சுருந்தாங்க. அதாவது, இந்த கேசட்டுக்கு ஒரு தெளிவு தாங்க, எங்களோட ஹஜ்ஜி பெருநாள் நேரங்களில் வார உள்ஹியா விடயங்களை எந்த விதமான பாதிப்புகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் எங்களுக்கு நிறைவேற்றுறதுக்கும், இரண்டு இனங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டியும் கெசட் மூலம் நீங்கள் பிரகடனப்படுத்திய இந்த வெசாக் வாரத்தில் எங்களோட கடமைகளை எங்களோட விடயங்களை செய்கிறதுக்கு எதுவும் தடை இல்லாமல் நீங்கள் ஒரு சுற்றறிக்கையோ இல்லாட்டி மீண்டும் ஒரு கெசட்டையோ வெளியிடுங்க என்று நிறைய ரிக்வெஸ்ட்கள் வைக்கப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்நாட்டு அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டா அவர்களினால் 7/5/2026 வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்தின் மூலம் பின்வரும் விடயங்கள் எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த சுற்று நிருபத்தில் எல்லா உள்ளூராட்சி மன்ற செயலாளர்களுக்கும் என்று இதில் 2026 அரச வெசக்வாரத்தை முன்னிட்டு இறைச்சி மீன் விற்பனை நிலையங்கள், இறைச்சிக்காக மிருகங்களை அறுக்கும் பலிப்பீடங்கள், ரேஸ் புக்கி, கசினோ நிலையம், கிளப்ஸ் மூடுதல் தொடர்பான அறிவித்தல். புனித புத்த வருடம் 2570 அதாவது கொண்டாடும் முகமாக 2026 5ஆம் மாதம் 27ஆம் திகதி தொடக்கம் 2026 6ஆம் மாதம் 2ஆம் திகதி வரை வெசாக் வாரமாக கெசட் மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மே மாதம் 30, 31 மற்றும் ஜூன் 1ஆம் திகதிகளில் வெசாக் விடுமுறையை முன்னிட்டு இறைச்சிக்காக மிருகங்களை அறுக்கும் இடங்கள், இறைச்சி விற்பனை நிலையங்கள் மற்றும் சூதாட்ட நிலையங்கள் மூடப்பட வேண்டும் எனவும், சூப்பர் மார்க்கெட்களில் இறைச்சி மீன் விற்பனைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்கள் உள்ளடக்கிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே இதில் தெளிவாக அவங்க வரையறுத்திருக்கிறாங்க. நேரத்தோட கெசட்டில் 27 தொடக்கம் 2 வரை என்று ஒரு டிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இருக்கிற சுற்றறிக்கையில் தெளிவாக எந்த டேல மூடணும் என்றதை அவங்க வரையறுத்து தந்திருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டால், ஒரு விஷயம் தெளிவு இல்லை என்று சொன்னால் அதை தெளிவு பெற்றுக்கொள்றதுல நாங்கள் சம்மந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட கேட்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி கேட்டதால தான் எங்களுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு சுற்றறிக்கை எங்களோட சந்தேகங்கள் தெளிவாக அடைஞ்சிருக்கு. ஆகவே உள்ஹியா கொடுக்க நியத்து வச்சிருக்கிற ஆக்கள், கூட்டு குர்பான் செய்கிற ஆக்கள் எல்லாரும் தத்தமது பிரதேசத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் போயிட்டு அதற்கான அனுமதிகளை சரியாக எடுத்து உங்களோட விடயங்களை பிரச்சனை இல்லாமல் நிறைவேற்றிக் கொள்ளுங்க. இப்போ யாரும் தலை போட வர போகிற இல்லையே. என்னென்னு கேட்டால், நேரத்தோட எங்களோட மேலே முஸ்லீம்களோட மேலே ஸ்பெஷல் அதாவது விருப்பங்கள், அதாவது பாவம் எல்லாம் வந்துச்சு சில ஆக்களுக்கு. இப்போ அந்த பாவத்துக்கெல்லாம் யாரும் இடம் கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை நான் பேசினது எந்த பிரச்சனையும் வராமல் சுமூகமாக 2 விடயங்களும் முடியணும் என்றதுக்காக வேண்டித்தான். அதையுமே கொச்சப்படுத்தி அரசியல் லாபம் தேடுறாங்க. இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் என்று எல்லாம் பொய் வதந்திகள் எல்லாம் பரப்புறேன். அரசியல் லாபம் தேட வேண்டிய தேவை எந்த விதத்திலையும் எங்களுக்கு இல்லை. நான் இந்த சட்டமுறை ரிட்டரை என்ற பக்கத்தில் தெளிவூட்டல்களை தான் வழங்கி கொண்டிருக்கிறேன்.
ஆகவே எங்களுக்கு இருந்த சந்தேகத்திற்கான விட கிடைச்சிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்களோட உள்கியா விடயங்களை மேற்கொள்ள முடியும் என்று அரசாங்கம் எங்களுக்கு சுற்றறிக்கை மூலம் தெளிவுபடுத்தி இருக்குது. ஆகவே இதுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஒரு வாரத்துக்குள்ள அவங்களோட பதிலை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. மூட வேண்டிய தினங்களை வரையறுத்து எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஆகவே மற்ற தினங்களில் எங்களோட வேலை வெட்டிகளை நாங்கள் செஞ்சு கொள்ள முடியும் என்றதை தெளிவாக தந்திருக்கிறதால முஸ்லீம் சமூகத்தின் சார்பாக இந்த விடயங்களை குயிக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் தந்ததுக்காக வேண்டி அரசாங்கத்துக்கு எங்களோட நன்றிகளை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.